ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி சங்கரா மீன் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சங்கரா மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு செங்கலும் ஒரு சிசர் இருந்தால் போதுங்க. அதை வச்சு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ மீனோட சைடில் உள்ள இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். அது வந்து சிசரை வச்சு ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ அருவாமனையெல்லாம் வச்சு இது பண்ணோம்னா அதை வந்து கஷ்டமாக இருக்கும் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. சைடில் இது பண்ணி பண்ணவங்களே அது வந்து இதுவாகிடும். அதே மாதிரி வாழை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுடலாங்க சிசரை வச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் இப்படி பிடிச்சி இழுத்திங்கனாலே வந்து என்ன ஆகுனா அந்த தலையோட ஒரு பக்கம் உள்ளது வந்துருங்க. உள்ளே உள்ள அந்த இதையும் செவிலையும் வந்து நம்ம எடுத்துடலாங்க. எடுத்து அதை அப்படியே ரிமூவ் பண்ணி போட்டுடலாம். அப்புறம் சைடில் உள்ளது வந்து லைட்டாக அந்த குடல் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு விரலை உள்ளே விட்டிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அங்கே கேப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே விரலை உள்ளே விட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செங்கலில் வந்து நம்ம உரசிக்கலாங்க. இதில் வந்து கொஞ்சம் செதில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து லைட்டாக இப்போ செங்கலில் உரச்சினாலே ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க. மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ ரெண்டு பக்கம் நம்ம தேய்ச்ச பிறகு என்னென்னா அந்த சைட்லேயும் வந்து இருக்குங்க. அதை வந்து அப்படியே மீனை திருப்பி போட்டு தேய்க்கணுங்க. சம்டைம் வந்து நமக்கு அது வந்து மறந்துடும். அந்த பக்கமும் லைட்டாக வந்து என்ன இருக்குன்னா செதில் இருக்கும். அதையும் வந்து நம்ம லைட்டாக தேய்ச்சோம்னா வந்து ரிமூவ் ஆகிடுங்க. தண்ணியில் வந்து அதை அப்படியே கழுவி ரெண்டு இருந்ததை நெகத்தை வச்சு அப்படியே லைட்டாக வந்து இது பண்ணி அந்த பெருவரல் நெகத்தை வச்சு பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படியே பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஏதாவது 1-2 இருந்தாலும் வந்துடும். அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம உப்பு போட்டு லைட்டாக வந்து உரசும் போது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். மீனில் வந்து என்னென்னா செதில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சாப்பிடும் போது வந்து ரொம்ப இதுவாக இருக்குங்க. அதனால் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இன்னொன்று இந்த சங்கரா மீனை பொறுத்தவரையும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்த மீனையும் க்ளீன் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து தலைப்பகுதியில் வந்து அந்த இதை வச்சிங்கன்னா அதில் உள்ள செவில் வந்து வந்துடுங்க. அதை ஈஸியாக வந்து கையிலே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து அருவாமனையை வச்சு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அப்படியே வந்து மேலே ரிமூவ் பண்ணோன்னே அப்படியே சைடில் உள்ளதையும் வந்து அந்த குடல் இதெல்லாம் வந்து நீங்கள் விரல் உள்ளே விட்டிங்கன்னா வந்துடும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம உரசிடலாம். ஸோ இப்படியே எல்லா மீனையுமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. ஸோ ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுங்க இந்த மெத்தடு. இப்போ எல்லா மீனையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கல் உப்பு வந்து கொஞ்சம் போடுறோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு அதை வந்து நல்லா அப்படி உரசி எடுத்துக்கோங்க. இது உரசும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளை உரசும் போது கொஞ்சம் 1-2 வந்து செதில் வந்து இட்டுருந்ததுன்னா அந்த செதில் வந்து இதுலேயே வந்துடுங்க. அதுக்காக தான் இதை வந்து உரசுறது. இப்படி இது பண்ணும்போது வந்து பார்த்து பண்ணுங்கள். கையில் குத்தாமல் பார்த்து பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த 1-2 செதிலும் வந்து இதில் வந்துடுங்க. இப்போ இதை கழுவலாம். தண்ணி நல்லா பவுலில் நிறையா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து 4-5 அலசிக்கோங்க. அலசின மீனை வந்து இன்னொரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த தண்ணி அப்படியே கீழே ஊற்றிடுங்க. ஏன்னா அதில் கீழே வந்து என்ன இருக்குன்னா அந்த செதிலெலாம் வந்து கீழே டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணி அப்படியே கீழே ஊற்றிட்டு மறுபடியும் நியூவாக தண்ணி எடுத்து அதில் அலசுங்க. இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் அலசிங்கன்னா மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ 2வது அலசிடலாங்க. நம்ம ஒரு அலசிட்டு மறுபடியும் தண்ணி பிடிச்சி மறுபடியும் அலசுகிறோங்க. ஸோ இப்போ 2வது அலசிலே நல்லா மீன் வந்து பளிச்சுன்னு தெரியுது. இருந்தாலும் வந்து இன்னும் 2-3 தடவை அலசணும்னா இப்போ இதே அலசி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் வந்து அலசி எடுத்துக்கோங்க. இப்போ 4வது அலசி நம்ம அலசியாச்சுங்க. இப்போ 4 அலசின பிறகு மீன் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டு இதில் வரவிக்கலாங்க. வரவிட்டு அஸ் யூஷுவல் வந்து நீங்கள் எப்படி பொரிப்பீங்களோ அந்த மாதிரி வந்து பொரிச்சிக்கோங்க. என்னென்ன போட்டு பொரிப்பீங்களோ பொரிச்சிக்கோங்க. கடாயில் போட்டனாலும் சரி, இல்லை தோசைகளில் போட்டனாலும் சரி, உங்களுக்கு எப்படியோ அது. ஆல்ரெடி நாங்கள் வந்து வீடியோ வந்து எப்படி வந்து மசாலா வந்து பிரியாமல் மீனோடு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் மீன் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.